வெல்கம் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் அருமையான சுவையில் ரொம்ப டேஸ்டியான பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பெப்பர் சிக்கன் சப்பாத்தி, இட்லி, தோசை, நல்ல சூடான சாதம், பரோட்டா, நான் கூடெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. செய்கிறதும் ரொம்ப சுலபந்தான். வாங்க இந்த டேஸ்டியான பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பேனில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாங்க. சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் 2 நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயத்து கூடவே ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. அடுப்பை மிதமான தீயில வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு 2-3 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் 8 பல் பூண்டு சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. பெப்பர் சிக்கனுக்கு பூண்டு சேர்த்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குங்க, மணமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கியாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாத்தூள் ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாங்க. மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. மல்லித்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. சீரகத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. மிளகுத்தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேங்க. இப்போ சேர்த்துருக்க எல்லா மசாலா பொருளையும் எண்ணெயிலேயே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் 3/4 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கிறேங்க. சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மசாலா எல்லாமே சிக்கனில் படுறது மாதிரி. இப்போது நல்லா கலந்து விட்டாச்சுங்க இந்தளவுக்கு. இப்போது ஒரு 5 நிமிஷம் மட்டும் மூடி போட்டு வச்சிடலாங்க. நம்மளுக்கு சிக்கனில் இருந்து தண்ணி விடும். அதுக்கப்புறம் நம்ம பெப்பர் சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாங்க. இப்போ ஒரு 5 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கலைங்க. சிக்கனில் இருந்து வந்த தண்ணியே நம்மளுக்கு கொஞ்சம் இருக்குது. இதில் நம்ம அளவாக மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம 1 கப் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்குங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாங்க. ஒரு 15 நிமிஷம் மட்டும் மிதமான தீயில வச்சு சிக்கனை நல்லா வேக வச்சுக்கலாங்க. இப்போது ஒரு 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பெப்பர் சிக்கன் சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. தண்ணியெலாம் நல்லா வற்றிடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம சிக்கனுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாங்க. 3 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் நான் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் 1 ஸ்பூன் கூட சேர்த்துக்கலாங்க, காரத்துக்கு தகுந்த அளவுக்கு. மிளகுத்தூள் சேர்த்துட்டு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து கொடுத்துக்கலாங்க. இந்த ஸ்டேஜில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. எனக்கு உப்பு கரெக்டாக இருக்கிறதுனால நான் உப்பு சேர்க்கலைங்க. அவ்வளோதாங்க. அருமையான டேஸ்ட்டில் ரொம்ப சூப்பரான பெப்பர் சிக்கன் நல்லா காரசாரமாக ரெடி பண்ணியாச்சுங்க. நீங்களும் இந்த ரெசிப்பியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபிஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.